டெல்லியில் மிகவும் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஏஐ உச்சி மாநாடு இப்போது இணையம் முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. என்ன நடந்தது அங்கு? சீன தயாரிப்புகளை வைத்து இந்திய மாணவர்கள் செய்த தில்லுமுள்ளு என்ன? சர்வதேச ஊடகங்கள் இந்தியாவை விமர்சிப்பது ஏன்? இந்த காணொலியில் பார்க்கலாம். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நம் நாட்டின் முதல் ஏஐ உச்சி மாநாடு கோலாகலமாக தொடங்கியது. இந்த மாநாட்டில் இந்தியா ஏஐ எக்ஸ்போ 2026 என்ற பிரம்மாண்ட கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். ஒட்டுமொத்த உலகளாவிய தெற்கில் நடத்தப்படும் முதல் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இதுதான். இந்த கண்காட்சியில் நம் நாட்டைச் சேர்ந்த ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட பல புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. அந்த வகையில் நொய்டாவில் செயல்பட்டு வரும் கேல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் ஒரு ஏஐ ரோபோட் நாயை காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அதற்கு ஓரியன் என்று பெயரும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த இயந்திர நாய் அங்கு வந்த பலரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அப்போது கண்காட்சி அரங்கில் இருந்த அந்த பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் பெருமையாக ஒரு பேட்டி அளித்தார். அதில் அவர், நாங்கள் இங்கே ஓரியன் என்கிற ரோபோவை காட்சிப்படுத்தி உள்ளோம். இது எங்கள் பல்கலைக்கழகத்தின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குழுவினரால் முழுமையாக உருவாக்கப்பட்டது. இது ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்குகிறது. இதில் சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மனிதர்களை பின்தொடரவும் நாம் இடும் கட்டளைகளின்படி இதை செயல்பட வைக்கவும் முடியும் என்று கூறினார். ஆனால் இங்குதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருந்தது. இந்த வீடியோ இணையதளங்களில் வெளியான சில மணி நேரங்களிலேயே மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. காரணம், இது இந்திய மாணவர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல, சீனாவின் தயாரிப்பு என்பதை நெட்டிசன்கள் கண்டுபிடித்து விட்டனர். சீனாவின் யூனிட்ரி எனும் நிறுவனம் யூனிட்ரி GO2 என்ற பெயரில் இந்த ரோபோட் நாயை தயாரித்து ஆன்லைனில் விற்பனை செய்து வருகிறது. இதன் விலை வெறும் 2.3 லட்சம் ரூபாய் தான். மாணவர்கள் ஆன்லைனில் அந்த ரோபோவை விலைக்கு வாங்கி கண்காட்சியில் தாங்கள் சொந்தமாக உருவாக்கியதாக கூறி காட்சிப்படுத்தியது அம்பலமானது. இது இணையத்தில் கடும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கிளப்பியதோடு நெட்டிசன்களின் கடுமையான கிண்டலுக்கும் ஆளானது. இந்த நிகழ்விற்கு அந்த பல்கலைக்கழகம் தற்போது மன்னிப்பு கூறியுள்ளது. இந்த எக்ஸ்போவில் இது மட்டுமின்றி பல்வேறு சர்ச்சைகளும் கிளம்பின. இந்த மாநாட்டில் இன்னும் பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் அரங்கேறின. மாநாட்டின் தொடக்கத்தின் போது அரங்குகள் நிரம்பி வழிந்தன. எங்கு பார்த்தாலும் நீண்ட வரிசைகள், பலவீனமான இன்டர்நெட் இணைப்பு மற்றும் உள்ளே நுழைவதற்கான அறிவுறுத்தல்களில் ஏற்பட்ட குழப்பம் என அந்த இடமே திக்குமுக்காடியது. அதிகப்படியான கூட்டம் காரணமாக அங்கு நடந்த தீவிர பாதுகாப்பு பரிசோதனை செயல்முறைகளினால் மக்களுக்கு பெரும் சிரமங்கள் ஏற்பட்டன. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் சில பங்கேற்பாளர்கள் தங்களது பொருட்கள் காணாமல் போனது அல்லது திருடப்பட்டது குறித்த புகார் அளித்தது மேலும் அதிர்ச்சியை கிளப்பியது. இது 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஒரு மிகப்பெரிய சர்வதேச நிகழ்வு. இதனால் ஒட்டுமொத்த சர்வதேச ஊடகங்களின் பார்வையும் இந்த உச்சி மாநாட்டின் மீது இருக்கிறது. அமெரிக்காவின் பிரபல செய்தி ஊடகமான ப்ளூம்பெர்க் இதை கடுமையாக விமர்சித்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவின் மிகப்பெரிய வணிக உச்சி மாநாடு இந்த வாரம் குழப்பத்தில் சிக்கியது. திடீர் பாதுகாப்பு கெடுபிடிகள் காரணமாக நூற்றுக்கணக்கான பிரதிநிதிகள் உணவு மற்றும் தண்ணீரின்றி சிக்கி தவித்தனர். ஏஐ துறையில் நாட்டின் முன்னேற்றத்தை பறைசாற்றுவதை நோக்கமாக கொண்ட அந்த நிகழ்வுக்கு இது ஒரு பெரும் பின்னடைவாகும் என ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டது. நிலைமை கைமீறி போனதை அடுத்து திங்கட்கிழமை கலந்து கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட இந்த அசௌரியங்களுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் செவ்வாய்க்கிழமை பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தார். மறுபுறம் அரசியல் ரீதியாகவும் இது பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது எக்ஸ் வலைதளத்தில் இது குறித்து மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் தனது பதிவில், ஏஐ உச்சி மாநாடு என்பது திட்டமிடப்படாத ஒரு விளம்பர கேலிக்கூத்து. இங்கு இந்திய தரவுகள் விற்கப்படுகின்றன, சீன தயாரிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன, உலக அரங்கில் இந்தியாவை கேலி கூத்தாக்கி விட்டது மோடி அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளார். பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்ட ஒரு சர்வதேச ஏஐ மாநாடு இப்படி சீன ரோபோட் சர்ச்சை மற்றும் அடிப்படை கட்டமைப்பு குறைபாடுகளால் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.